SBI லைஃப் ஸ்மார்ட் எலைட் பிளானில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண இது லாங் ரனில் ஹெல்ப் பண்ணுமா வாங்க ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வெல்கம் டு holistic.investment.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். இது ஒரு யூலிப், இது லைஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ரெண்டுமே இந்த பாலிசியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ யூனிட் லிங்க் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ். இதில் டெத் பெனிஃபிட் கோல்டு ஆப்ஷன், பிளாட்டினம் ஆப்ஷன் ரெண்டு ஆப்ஷனாக பிரித்து கொடுக்குறாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட் ரெண்டுத்துக்குமே சேமாக அப்ளை ஆகுது. ஸோ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரீமியமாக 7, 10, 12 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணலாம், இல்லை லம்சமாக கூட கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ஒரு பாசிபிலிட்டி இருக்குது லாங் ரனில் இன்னும் பெட்டர் ரிட்டர்ன் நம்ம நினச்சது கொடுக்கறதுக்கான. அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்ன்றது 6th ப்ரீமியம் டேர்ம்லேருந்து நம்ம கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வேரியஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எல்லாமே உங்கள் கன்வீனியன்ஸில் மேனேஜ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கோல்டு ஆப்ஷன் அண்ட் பிளாட்டினம் ஆப்ஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷனும் உங்ககிட்ட தான் இருக்கு. அண்ட் லைஃப் கவரேஜோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ரீமியமோட 7 times அதிகமாகவும் அண்ட் லிமிட்டட் ப்ரீமியம் பேமெண்ட்டில் அண்ட் 1.25 times இன் லம்சம் பேமெண்ட். இந்த பாலிசியில் ஸ்விட்சிங் அண்ட் ரீடைரக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் பெர்மனன்ட்லி டிசேபிள் பெனிஃபிட்ஸ் இந்த பாலிசியோட ஒரு பார்ட். அண்ட் நீங்கள் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த பாலிசி கீழே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே அந்தந்த ஆப்ஷனுக்கு கீழே டிஃபர் ஆகும். லைக் இப்போ டெத் பெனிஃபிட்லேயே பார்த்தீங்கன்னா கோல்டு ஆப்ஷன், பிளாட்டினம் ஆப்ஷன் அண்ட் இன்பில் பிளானில் எப்படி இருக்கும், இல்லை செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எப்படி டிஃபர் ஆகும்னு கொஞ்சம் டிஃபர் ஆகும். மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாத்துக்குமே சேம் தான். ஃபண்ட் வேல்யூ தான் அந்த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி லம்சமாக கிடைக்கும். ஸோ இது இன்னும் இன்டெப்த்தாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக பாலிசி ப்ரோஷரை ரெஃபர் பண்ணலாம். இதில் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி எலைட் ஃபண்ட், பேலன்ஸ் ஃபண்ட் ஆப்ஷன், பாண்ட் ஃபண்ட் ஆப்ஷன், மணி மார்க்கெட் ஃபண்ட் ஆப்ஷன், பாண்ட் ஆப்டிமைசர் ஃபண்ட் ஆப்ஷன், பியூர் ஃபண்ட் ஆப்ஷன், மிட் கேப் ஃபண்ட் ஆப்ஷன், கார்ப்பரேட் பாண்ட் ஃபண்ட் ஆப்ஷன், நிறைய ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அசட் கிளாஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க பேஸ் பண்ணி இந்த டேபுலர் காலமில் அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. லைக் ஈக்விட்டி, டெப், மணி மார்க்கெட் அந்த மாதிரி அசட் கிளாஸஸ்க்கு. அண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் லோ டு மீடியம் டு ஹை. அண்ட் வேரியஸ் சார்ஜஸ் இருக்குது. லைக் நிறைய சார்ஜஸ், ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், டிஸ்கண்டினியூயன்ஸ் சார்ஜ், partial withdrawal charge, switching charge, premium redirection charge, mortality charge, accidental benefit charge, medical expenses on revival charge இந்த மாதிரி அதிக சார்ஜஸ் இருக்குது. இப்போ மற்ற யூலிப் பிளானோட கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் நிறைய சார்ஜஸ் இருக்குது. அண்ட் இந்த சார்ஜஸ் தான் லாங் டேர்மில் உங்கள் ரிட்டர்ன்ஸை இம்பேக்ட் பண்ணும். ஸோ நம்ம இதை ஒரு ட்ராபேக்காக தான் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதில் இப்போ நம்ம சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்வான்டேஜ் அப்படின்றது இதில் 2 டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. கோல்டு ஆப்ஷன், பிளாட்டினம் ஆப்ஷன். அண்ட் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ்ன்றது 6th பாலிசி இயர் ஆன்வர்ட்ஸ் கிடையாது. அண்ட் உங்கள் ஃபண்ட் வேல்யூவில் வந்து இன்க்ரீஸ் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க அவங்க கொடுத்துருக்க 8 சஜஸ்டட் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் எந்த ஃபண்டில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து. மினிமம் ஸ்விட்சிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000 rupees. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்விட்ச்க்கு அப்புறமா நீங்கள் 100 rupee பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது செட்டில்மெண்ட் பீரியடில் அலோவ் பண்ணுறாங்க. செகண்ட் பாலிசி டேர்ம்லேருந்து ப்ரீமியம் ரீடைரக்ஷன் பாலிசி ஹோல்டருக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ரீமியம் ரீடைரக்ஷன் ஃப்ரீ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 100 rupees எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பார்ஷியல் வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா 6th பாலிசி டேர்ம்லேருந்தே அலோவ் பண்ணுறாங்க. ஒரு பார்ஷியல் வித்ட்ராவல் ஃப்ரீ. அதுக்கப்புறமா ஒவ்வொரு வித்ட்ராவலுக்குமே நீங்கள் 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பாலிசி ஹோல்டர் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க்கை பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் டியூரிங் த செட்டில்மெண்ட் டேர்ம். அண்ட் லாக்இன் பீரியட் இந்த பாலிசியில் 5 years. அண்ட் ஃபர்ஸ்ட் 5 years ஆஃப் த பாலிசி டேர்மில் இந்த பாலிசியில் எந்த விதமான லிக்விடிட்டியும் அவங்க ப்ரொவைட் பண்ணலை. அண்ட் பாலிசி ஹோல்டரால் டோட்டலி இல்லை பார்ஷலி இந்த பாலிசியை சரண்டர் பண்ணவோ இல்லை ஃபண்ட்ஸ் வித்ட்ரா பண்ணவோ 5th பாலிசி டேர்ம் வரைக்கும் முடியாது. அண்ட் லோன் ஆப்ஷன் அவைலபிள் இல்லை. அண்ட் இந்த பாலிசி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை கம்பைன் பண்ணி இருந்தாலுமே ரெண்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி இல்லை. ரெண்டுமே நார்மலாக அதோட கோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதையும் நம்ம மைண்டில் வச்சு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும்.
இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ வாங்க அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இந்த பாலிசியோட ஐஆர்ஆர், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ கால்குலேஷன் பர்பஸ்க்காக அசியூம் பண்ணிக்கலாம் ஒரு பாலிசி ஹோல்டர் இந்த பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 5 lakhs. அப்போ ப்ரீமியம் டேர்ம் 10 years, பாலிசி டேர்ம் 20 years. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் அண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா 2 சினாரியோவில் கால்குலேட் பண்ணுறோம். ஒன்று ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இன்னொன்று பெஸ்ட் கேஸ் சினாரியோ. ஸோ ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் கிராஸ் அசியூம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4% தான். இது கேரண்டீட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இப்படி அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ ஒர்ஸ்ட் கேஸில் ஐஆர்ஆர் 2.26%. அப்போ மெச்சூரிட்டி பெனிஃபிட் 70,84,547 rupees வருது. அண்ட் பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் அசியூம் கிராஸ் ரிட்டர்ன் 8%. இதோட ஐஆர்ஆர் 6.20%. At the end of the policy term, இது உங்களுக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக 1,28,87,865 rupees கொடுக்குது. ஸோ இந்த 2 ரிட்டர்ன்ஸையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண இம்ப்ரெஷனை கொடுக்கலாம். பட் ரியாலிட்டியில் என்னென்னா நம்ம எடுத்திருக்கிற ரிஸ்க் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற அளவுக்கு அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, ஒரு லாங் டேர்ம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு. இதை விட சிம்பிளி பெட்டர் ரிட்டர்ன் நீங்கள் ரிஸ்க் ஃப்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். லைக் எஃப்டிஸ், பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், என்பிஎஸ் எக்ஸெட்ரா. இந்த பாலிசியோட ஐஆர்ஆரை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதே ஆனுவல் கான்ட்ரிபியூஷன் 5 lakhs வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம லைஃப் இன்சூரன்ஸ்க்காக எடுத்திருக்கோம். அதில் சம் அஷ்யூர்ட் 1 crore, பாலிசி டேர்ம் 20 years, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 years. ஆனால் ஆனுவல் ப்ரீமியம் 9,100 தான். அப்போ அவைலபிளாக இருக்கிற 4,90,900 நம்ம இப்போ பிபிஎஃப் இல்லை ஆர்பிஐ பாண்ட் மாதிரி ஃப்ளோட்டிங் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதில் பிபிஎஃப்ல கேரண்டீடாக உங்களுக்கு 7.10% கிடைக்கும். அண்ட் ஆர்பிஐ பாண்டில் கரண்ட்லி 8.05% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கேரண்டீடாக கொடுக்குறாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி இப்போ 4 and 8% எஸ்பிஐ லைஃபோட கம்பேர் பண்ணும்போது அங்கே 2.26லேருந்து 6.20 வரைக்கும் தான் ரிட்டர்ன்ஸ் ரேஞ்ச் ஆகுது. ஆனால் கம்பேரிட்டிவ்லி பிபிஎஃப் அண்ட் ஆர்பிஐ எந்தவித ரிஸ்க் இல்லாமல் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்டாக இருந்தே உங்களுக்கு கேரண்டீடாக அதுக்கும் மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொன்ன மாதிரி நம்ம ரிஸ்க் எடுத்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணது ரொம்ப இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் வரும், நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு தான். பட் ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ப்ராடக்ட்டில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னை விட இதில் கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. அப்போது ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணால் இன்னும் ஒரு ஃபேர் கம்பேரிசன் இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஒரு ரிஸ்க் இருக்கிற ப்ராடக்ட் கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணும், ரிஸ்க் இருந்தே இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நம்மளால் வாங்க முடியும்ன்ற ஒரு ஐடியா இருக்கும். இப்போ அதுக்காக தான் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இஎல்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டேக்ஸ் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 7 to 10 years அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இதோட ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஆவரேஜாக 12% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ரிஸ்க் இருந்துமே. அண்ட் சில சர்டன் கேசஸில் சம்டைம்ஸ் அதோட ஆவரேஜ் 12% கூட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நம்ம லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. இங்கேயுமே இதே மாதிரி பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இஎல்எஸ்எஸ் காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஐஆர்ஆர் 11.13% வருது ரிஸ்க் எடுத்தே. அட் த எண்ட் ஆஃப் 20 years உங்களுக்கு 2,68,50,003 rupees இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னாக கிடைக்குது. இது போஸ்ட் டேக்ஸ். எப்படி வந்து இஎல்எஸ்எஸோட டேக்ஸை கால்குலேட் பண்ணியிருக்கோன்றத ஒரு டேப்லர் காலமாக உங்களுக்காகவே நாங்கள் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாஸ் பண்ணி கூட பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் போஸ்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணாலே அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது கம்பேரிட்டிவ்லி டு எஸ்பிஐ லைஃப் பாலிசி. அண்ட் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா அக்கார்டிங் டு ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 அதில் சர்டன் ப்ரொவிஷன்ஸை வந்து செக்ஷன் 10D நம்ம டாக்ஸபிலிட்டி ஆஃப் யூலிப் மெச்சூரிட்டி ப்ரோசீட்ஸை அமெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். இது வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் February 1, 2021. ஸோ இப்போ நீங்கள் ப்ரீமியம் எனி ஆஃப் த இயர் உங்கள் யூலிப்போட டென்யூரில் எந்த இயரில் வேணால் இப்போ நீங்கள் ப்ரீமியம் டோட்டலாக கட்டினது 2.5 lakh மேலே போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் ரிசீவ் பண்ண அமௌண்ட் இன்க்ளூடிங் யோர் போனஸ் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி வில் பி டாக்ஸபிள். அண்ட் நீங்கள் மல்டிபிள் யூலிப் பிளான்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட அக்ரிகேட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 2.5 lakh எக்ஸீட் ஆனாலுமே இட் இஸ் சப்ஜெக்டட் டு டாக்ஸேஷன். இதையுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? எஸ்பிஐ லைஃப் ஸ்மார்ட் அலைட் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா? இப்போ நீங்கள் செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸோட இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போதே
எஸ்பிஐ லைஃப்பில் இருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ரெண்டுத்தையும் கம்பைண்டாக இருந்துமே அந்த 2 ப்ராடக்ட்டோட கண்டிஷன்ஸை அதால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல நம்மளுக்கு தெரியுது. அண்ட் பாலிசி டேர்மில் அக்யூமுலேட் ஆன மணி கூட ஒரு இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸோ லாங் டேர்மில் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு அது சூட்டபிளாக இல்லை. இந்த பஜாரில் இருக்க நிறைய பாலிசிஸ் மாதிரி இந்த பாலிசியுமே ஒரு இன்வெஸ்டரோட டைம் அண்ட் மணிக்கு ஒர்த்தாக இல்லை. நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்களுடைய ஓன் ஏஜென்ட் கமிஷனுக்காக உங்களை இந்த பாலிசிக்குள்ளே புஷ் பண்ண பார்ப்பாங்க. ப்ளீஸ் பி வேர். நீங்கள் நினைக்கலாம் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் கோரா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எக்ஸெட்ராலாம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் அட்வைஸ் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக ஒரு ரியலாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்பில், அது உங்களுக்கு உங்கள் கோல்ஸை பாதிக்கிற லெவலுக்கு இருக்குன்றப்போ நீங்கள் அதுக்கு கான்ஷியஸாக ஒரு ப்ரொஃபஷ்னல்கிட்ட தான் கன்சல்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஹார்ட் ஏர்ன் மணி நம்ம போட்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் நல்லா கைட் பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுக்கு அந்த ஹேசல் ஃப்ரீ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களுக்கு ரிலையபிள் அட்வைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் கிடைக்கிறது வெரி ரேர். அண்ட் ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுமே டிஃப்ரெண்ட். அந்த அட்வைஸ் எல்லாருக்குமே பொருந்தணும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு ரோட் மேப் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் அ சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.